மே 22 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரணி, சண்முகம் இவங்க 2 பேருமே ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து சவுந்தரபாண்டியுடைய காரை நிறுத்திடுறாங்க. உங்க கார் டிக்கிக்குள்ளதான் இந்த கோவில் நகையெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு திருடா. மரியாதையா அந்த கோவில் நகை எல்லாத்தையுமே ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு பரணி சொல்றாங்க. ஏலே, நான் உன் அப்பா. ஆனா நீ எனக்கு மரியாதையை கொடுக்காம நீ என்னடனா எனக்கு திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறியா? என் வண்டியில அந்த மாதிரி எந்த ஒரு நகைப்பெட்டியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மரியாதையா சொல்றோம், நீங்களே திறந்து காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதையா போயிரும். நாங்களே திறந்து எடுத்தோம்னா அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா உடன்குடி வெட்டிக்கிளி இவங்க 2 பேரையுமே கார் டிக்கிய ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்குது 2 நகைப்பெட்டி. அதை எடுத்துட்டு வந்து திறந்து பாக்குறப்ப அதுக்குள்ள எதுவுமே இல்ல. பரணி, சண்முகம் இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. சவுந்தரபாண்டி ஊர் பொதுமக்கள் எல்லாருமே திட்டுறாங்க. இவன் தான் வெறும் பையன், வேலை வெட்டி இல்லாம என்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்க எல்லாரோட பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவனை நம்பி நீங்களும் வந்திருக்கிறீங்களே. இந்த ஊர்ல இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின என் மரியாதை, மானம் எல்லாத்தையுமே நீங்க இப்ப ஒரு நிமிஷத்துல கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சண்முகத்தை பேசுறாங்க. என்னையா சண்முகம், மாமனார் மருமையா உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எதுக்காக ஊர் பிரச்சனையா ஆக்குறீங்க? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. முத்துப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நகைப்பெட்டி மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ கொண்டுட்டு வர்றாங்க. அப்ப முப்படாதி கேக்குறாங்க, என்ன சார், எங்க போய் நீங்க இந்த ஒரு பெட்டியை ஸ்டீஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க? இதை நான் திருட்டு பயல்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பொட்டியை நம்ம ஸ்டேஷன்ல தான் பத்திரமா வைக்கணும். நாளைக்கு நான் அந்த பொட்டியை கொண்டுட்டு போய் கோர்ட்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மற்ற 3 கான்ஸ்டபிளும் அந்த பெட்டியை கொண்டுட்டு போய் பத்திரமா ஒரு பெரிய பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க. பாண்டியம்மா, சவுந்தரபாண்டி இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா சந்தோஷமா இருக்குது. உடனே முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி அங்க என்ன நிலவரம்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. சவுந்தரபாண்டியும் முத்துப்பாண்டிக்கு கால் பண்றாங்க. அங்க என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுப்பா, இது என்னோட இடம். என்னை மீறி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யார் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பத்திரமா இருக்குது. அங்க என்ன ஆச்சு? என் அக்கா சொன்ன மாதிரியே அந்த பரணியும் சண்முகமும் நம்ம வண்டியை வந்து நிறுத்தி அந்த பொட்டி எல்லாத்தையுமே திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னோடனே மூக்க உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, உன்னைய மாதிரி ஒரு புத்திசாலியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனாலதான் நீ எனக்கு துணையா இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்றது. நான் மட்டும் உன்னைய கூப்பிடாம இருந்து நானே ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா சொதப்பிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பரணி, சண்முகம், வைகுண்டம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை என் அத்தை வந்திருந்தால அவதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லியிருப்பா. நம்ம எப்படியும் அந்த வண்டியை நிறுத்தி செக் பண்ணுவோன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நகையை வேற எங்கேயோ மாத்தி வச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட தான் இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருப்பாரு. நகை வீட்டுல இல்ல, வேற எங்கேயோ இருக்குது. கண்டிப்பா சனியனுடைய வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரு அந்த ஆளை அந்த அளவுக்கு நம்புறதே கிடையாது. ஒருவேளை என் அண்ணன் முத்துப்பாண்டிக்கிட்ட அந்த நகையை கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நகையை கொடுத்து வச்சிருந்தாலும் அது எங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க பரணி. அப்புறம் தான் பரணிக்கு கரெக்டான யோசனை வருது. முத்துப்பாண்டியுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அந்த நகை இருக்குது அப்படின்னு பரணி கன்ஃபார்மா அடிச்சு சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற யாருமே நம்பவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, முத்துப்பாண்டி அந்த நகையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க பரணி.